ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் பொன்னாங்கண்ணி கீரை கடையல். நம்ம எப்போயுமே அரைக்கீரை அகத்திக்கீரையில் கடையல் ரெசிபி பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரையில் கடையல் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரையை நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டு எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த இலைகளை மட்டும் ஆஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்டெல்லாம் நமக்கு தேவையில்லை, இலைகள் மட்டும் ஆஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். நல்லா 1-2 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வில் இந்த மாதிரி அகலமான ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பொன்னாங்கண்ணி கீரையோட இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 1 ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டு, சின்ன பூண்டாக இருக்கிறனால 10 பல் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு. சிறுபருப்பு 50 கிராம் அளவு இருக்கும். அதை நான் கழுவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வாட்டர் கீழே ஊற்றிட்டு அந்த பருப்பையும் நம்ம கீரையோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கீரை வேகிறதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமான வாட்டர் தேவைப்படாது. 2 டம்ளர் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரோட லிட் போடாமல் நார்மல் லிட் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடலாம். கீரை நல்லா பருப்போட மிக்ஸ் ஆகி வரட்டும். பாருங்கள், நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் விட்டுருந்தோம். கீரைலாம் கொஞ்சம் பாதி வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா இதை கிளறி கொடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். நம்ம இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பிளேட் போட்டு மூடி வச்சும் வேக வைக்கலாம். இல்லைனா குக்கரோட லிட் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம்னா குயிக்காக வெந்து வந்துடும். நான் இன்றைக்கி குக்கர் விசில் வச்சு குக்கரோட லிட் போட்டு 2 விசில் வச்சு எடுத்தேன். கீரை பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி நல்லாவே குழஞ்சிருக்குது. இப்போ நம்ம லைட்டாக மத்து வச்சு லைட்டாக மட்டும் கடைஞ்சி கொடுத்தா போதும். அரைக்கிற மாதிரி ரொம்ப நைஸாக கடைய தேவையில்லை. லைட்டாக மட்டும் கரைஞ்சி கொடுத்தோன்னா அந்த பருப்போட பொன்னாங்கண்ணி கீரை நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக மட்டும் கலந்து கொடுத்தா போதும். இப்போ நம்ம ஃபைனலாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கீரையோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுவும் போக டேஸ்ட்டும் நமக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் எப்போயுமே கீரைக்கு ஃபைனலாக தான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தட்கா பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கடுகுளுந்தம் பருப்பு, கரிலீஸ், பட்டை வத்தல் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம கீரை கடையலோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல்